காந்தாரா பார்ட் 2 தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரக்கூடிய உயிர் பலி. இது எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சுருளி தெய்வம் தானா? காந்தாரா படத்தை தாண்டி இந்த படத்துல நடிச்சு உங்களுடைய இறப்பு தான் இப்ப மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ரிஷப் ஷெட்டி டைரக்ஷன்ல அவரே ஹீரோவா நடிச்சு 2022ல ரிலீஸ் ஆன படம் தான் காந்தாரா. கொடுத்த வாக்க மீறின மாதிரி. இந்த படம் ரிலீஸ் ஆகி படக்குழுவே எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்திருந்தது. இந்தியாவையே இந்த படம் திரும்பி பார்க்க வச்சது. மெகா ஹிட் கொடுத்த இந்த ஒரு படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கான பார்ட் 2 எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற வகையில ப்ரொடக்ஷன் முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில இந்த படத்துக்கான பார்ட் 2வும் ஆரம்பிச்சது. பார்ட் 2க்கான வேலைகள் மட்டும் இல்ல, கூடவே சேர்ந்து பல பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது. தைரியங்கிறது உனக்குள்ள எப்பவும் இருக்கு. பார்ட் 2 ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த படக்குழுவுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில 1 இல்ல 2 இல்ல 3 உயிர் பலி, அதாச்சும் விபத்துல ஆரம்பிச்சு உயிர் பலி வரைக்கும் இந்த படம் கொண்டு போயிருக்கு. அந்த வகையில கபில், இவருக்கு வயசு 32. கேரளாவை பூர்வீகமா கொண்ட இவரு காந்தாரா படத்துல ஒரு துணை நடிகரா நடிச்சிட்டு இருந்தாரு. கேரளால இருந்து காந்தாரா பட ஷூட்டுக்காக கர்நாடகா வராரு. அன்னைக்கு மே 6 ஈவினிங் 4 மணி ஷப்பர்னிகா ஆறுல குளிக்கலான்னு போயிருக்காரு. நல்லா நீச்சலும் தெரியும், நல்லா தைரியமானவர். ஆனா அந்த ஆத்துல மூழ்கி இறந்து போறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் பல பேருக்கும் தெரியல. இவருடைய இறப்பை படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருந்தது. அடுத்து ராகேஷ் பூஜாரி, இவருக்கு வயசு 34. இவரும் காந்தாரா படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இவரும் இப்ப இல்ல, அதாச்சும் இவரு கர்நாடகால ஒரு மிகப்பெரிய நடிகர். அது மட்டும் கிடையாது, டிவி ஷோ மூலமா பயங்கரமா ட்ரெண்டான ஒருத்தர். இவரு காந்தாரா பட ஷூட்டுக்காக கொல்லூருக்கு போயிருக்காரு. அங்க ஒரு மேரேஜ்ல மெஹந்தி ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்த அவருக்கு அப்ப தெரியல நான் இறக்க போறோம் அப்படிங்கிற விஷயம். அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற பாதி தூரத்திலேயே இவரும் இறந்துடுறாரு. இது மட்டும் கிடையாது, லாஸ்ட் நவம்பர் மாதம் கொல்லூர்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட 20 பேர் காந்தாரா படத்துக்கான ஷூட்டை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்க போன மினி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்ல பெருசா உயிர் பலி கிடையாது, ஆனா நிறைய பேருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அந்த இன்சிடென்ட்ல எத்தனை பேருடைய உயிர் போயிருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, காந்தாரா படத்துக்கான ஷூட்டிங் டைம்ல போடப்பட்டிருந்த செட் செதஞ்சி ஒரு மிகப்பெரிய விபத்து உருவாகி இருக்கு. இப்படி காந்தாரா படம் மூலமா நடந்த இந்த மாதிரியான இன்சிடென்ட்னால படத்துடைய படப்பிடிப்பு நிறைய தடவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. விஜு விகே, இவரும் காந்தாரா படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு. மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய காமெடி ஆக்டர், அது மட்டும் இல்லாம மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இவரும் இப்ப இல்ல. படத்துடைய ஷூட்டுக்காக ஆஸ்திரேலியால தங்கிட்டு இருந்த இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற பாதி வழியே இறந்திருக்காரு.
காந்தாரா படக்குழுவை தொடர்ந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சோகம் ஜூன் 16ஆம் தேதி கர்நாடகால மானிய அணை பகுதியில காந்தாரா படத்துக்கான ஷூட் நடந்துட்டு இருக்கப்ப படகு கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல ரிஷப் ஷெட்டி மட்டும் இல்ல, கூட நடிச்ச ஆக்டர்ஸுமே கரைக்கு நீந்தி வந்துதான் உயிர் பழிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படத்துல நடிச்சவங்க தொடர்ந்து இப்படி இறந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் பஞ்சுருளி தெய்வம் தானு ஏன் நிறைய பேர் பேசிக்கிறாங்க? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி மாசம் படக்குழுவுக்கும் இந்த படத்தை எடுத்துட்டு இருந்த கிராமவாசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே உருவாகி இருக்கு. அதாச்சும் படக்குழுவில் இருக்கிறவங்க ஃபாரஸ்ட்ல வெடிமருந்து யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. அந்த வகையில கிராமவாசிகள் இதை பெருசா தட்டி கேட்டிருக்காங்க. இதனால படக்குழுவில் இருக்கிறவங்க ஒன்று சொல்ல, கிராமவாசிகள் ஒன்று சொல்ல, 2 பேருக்குள்ளார மிகப்பெரிய பிரச்சனையே உருவாகிருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கடைசியா கேஸும் போட்டு இவங்க 2 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசா வளர்ந்துருக்கு. இது ஒன்னே போதும் இது எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சுருளி தெய்வம் தான் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா காந்தாரா படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கனாலே புரியும். காந்தாரா படத்துல பஞ்சுருளி அப்படிங்கிற தெய்வத்தை வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. அதாச்சும் பஞ்சுருளி அப்படிங்கிற தெய்வம் அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகளை பாதுகாக்கும் ஒரு தெய்வமா இருக்கும். இந்த படத்திலேயே ஒரு சில விஷயங்கள் குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெய்வம் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களை யாராச்சும் ஏமாத்தினா, அவங்க கிட்ட யாராச்சும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணா, அவங்களுக்கு இடையூறா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா அவங்கள திடீர்னு சாகடிச்சிடும். ஸோ அந்த விஷயம் தான் இங்கே நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பல பேருமே இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பஞ்சுருளினா என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்நாடகாவில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குல தெய்வமா, அதாச்சும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காக்கும் தெய்வமா இந்த பஞ்சுருளி சாமி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, குல தெய்வம்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆவிகளுடைய வடிவமா. நமக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் அதை தடுத்து நம்மளுடைய நன்மைக்காக துணை நிற்கக்கூடிய தெய்வமா இந்த தெய்வத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பஞ்சுருளி தெய்வம் உருவான கதைகள் பல கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பல பேர் சொல்ற விஷயம் இதான். அதாச்சும் 5 பன்றி இருந்ததாகவும் அதுல ஒரு பன்றி வழிமாறி தவறி போனதாகவும் சொல்லப்படுது. தவறி போன அந்த பன்றி ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்குது. அதை பார்த்த பார்வதி தேவி அந்த பன்றியை தான் கூடவே கைலாசத்துக்கு கூட்டி வந்து அந்த பன்றியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பன்றி வளர வளர கைலாசத்துல இருக்கக்கூடிய வளங்களை மொத்தமா சாப்பிட்டே காலி பண்ணிடுது. இதை பார்த்த சிவன் அவர்கள் கோவப்பட்டு அந்த பன்றியை சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்வதியோடைய வேண்டுகோளுக்கேற்ப சிவன் திரும்பியுமே அந்த பன்றிக்கு உயிர் கொடுக்குறாரு. இனிமே நீ கைலாசத்துல இருக்க வேணாம், பூலோகத்துக்கு போ, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய தீமைகளை அழிச்சு நன்மைக்காக துணைநில் சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ நான் இப்ப சொன்ன இந்த கதையை வச்சுதான் படத்துல ஒரு சில சீன்ஸுமே எடுத்திருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு வகையில படக்குழு மக்களுக்கு கொடுத்த இடையூறால தான் தொடர்ந்து படத்துல நடிச்சிட்டு இருக்கிறவங்க இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. இது இதோட முடியுமா? இதை தொடர்ந்து இன்னுமே அதிகரிக்குமா இந்த உயிர் பலி அப்படிங்கிற அச்சம் படக்குழுவுக்கு மட்டும் இல்ல, இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கு. நீங்க இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.